வாருங்கள் வாருங்கள். உங்கள் பேச்சுக்கு தடையாக. இல்லை இல்லை, உட்காருங்கள். அமராவதியின் திருமண விஷயமாக பேசிக் கொண்டிருந்தோம். ஆஹா, என்ன பொருத்தம் என்ன பொருத்தம். நானும் அதை பற்றித்தான் பேச வந்தேன். அப்படியா? ஆமா மன்னா, வேங்கி நாட்டு அரசரின் வீர புதல்வன் குலசேகரனை தாங்கள் அறிவீர்களே? ஆமா, என்னோடு வந்திருக்கிறார். அப்படியா? யாருங்க? அதெல்லாம் ஒருத்தர் வேணாம், இதோ நானே வந்துட்டேன். உட்காருங்கள் இளவரசே. ஐயா, வெங்காயத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை. வெங்காயம் என்று இன்னொரு சீடனை கேலியாக அழைப்பது வழக்கம். குலசேகரனுக்கு நல்ல நகைச்சுவை உண்டு. நகை இருக்கு, அதுல சுவையும் இல்ல, நான் சுவைக்கிறதும் இல்ல. வாமா. அமரா. அமராவதி அமராவதி. இவர் வேங்கி நாட்டு இளவரசர் குலசேகர கோமான். அப்படியா? அரண்மனைக்கு புதிதாக வந்திருக்கும் கோமாளி என்றல்லவா நினைத்தேன். நல்ல வேடிக்கை. குதூகலமாக ஆரம்பமாகிறது நமது உரையாடல். குலசேகரா, அமராவதி ஆயகலைகள் அத்தனையும் கற்ற அழகு தேவதை. இளவரசி, குலசேகரன் கற்றோரும் மற்றோரும் கண்டு வியக்கும் கலைஞன். கல்வி கேள்விகளில் சிறந்தவன். கல்வி ஓரளவுக்கு வரும், ஆனா கேள்வி மட்டும் கேட்டுடாதீங்க. சிரிச்சிட்டியா சிரிச்சிட்டியா? கண்ணிய சிரித்த. நீர் நம்ம இல்லத்திற்கு சென்று வெங்காயத்தை அழைச்சிட்டு. இல்லை இளவரசே, இல்லை. பாரதத்திலே. ஓஹோ, இவருக்கு பாரதம் கூட படிக்க தெரியுமா? தெரியுமா? ஊரெடுத்த காதையிலிருந்து சோர் எடுத்த காதை வரையிலும் சுயமாக பாடத் தெரியும். கேளுங்கள். இப்படியாகத்தானே பிதுர்வாக்கிய பரிபாலனத்திற்காக 14 ஆண்டுகள் நடனும் தமையேந்தியும் காட்டிலும் மேட்டிலும் நாட்டிலும் வீட்டிலும் கல்லிலும் உள்ளிலும் நடந்து களைத்தார்கள். அவ்வமயத்திலே அவ்வழியாக பறந்து கொண்டு வந்த பொன்மானை கண்டாள் அந்த பெண்மான். யார் அவள்? எவளவள்? அவள்தான் சீதை பாட்டியார். அப்பா, இவரே அரண்மனை கோமாளியாக நியமித்து விடுங்கள். இளவரசே, எப்போதும் நகைச்சுவைதானா? அதுவல்ல நான் சொல்ல வந்தது. நீங்கள் இல்லத்திற்கு போங்கள். யாரங்கே? இளவரசருக்கு ரதம் தயாராகட்டும். ஆஹா, கள்ளமில்லா உள்ளம். திருமண விஷயமாக பிறகு பேசுவோம். நான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். வருகிறேன். ஐயா, கம்பர் பெருமான் ராமாயணத்தை எதுவரை எழுதியிருக்கிறார் என்று பார்த்து வருவோமா? வருகிறேன். அப்பா, நானும் வருகிறேன். வாமா. இளவரசே, இளவரசே, என்ன காலையில கத்திய கையில எடுத்துக்கிட்டீங்க? விடும் என் கையை. அந்த கூத்தனை கொன்றால் தான் தீரும் என் ஆத்திரம். சாத்திரம் சபிக்கும் சற்குருவை கொன்றால் சபிக்கட்டும். என்ன நடந்தது கூறுங்கள். கேளும் ஐயா. வெங்காயம், அரண்மனைக்கு போயிருந்தோம் அல்லவா? ஆமா. அங்கு அமராவதி வந்தாள். ஆஹா, அவள் அழகு. அந்த கனிரசத்தை பருகிக் கொண்டிருந்தேன். கழுகு வந்து கொட்டி விட்டதையா. கனிரசம் கொடுத்தார்களா? ஆமா, கழுகையுமா வளர்க்கிறார்கள் அரண்மனையில. அட வெங்காயம், உரிக்க உரிக்க ஒன்றுமில்லாத வெங்காயத்தை போல் தான் இருக்கிறது உங்களுடைய தலையும். ஒய் வெங்காயம், கனிரசம் என்றால் என் கண்மணி அமராவதி. கழுகென்றால் கூத்தன். ஒய் வெங்காயம், அந்த கிழவனுக்கு இந்த இளைஞனின் உணர்ச்சியே புரியவில்லையே. ஆஹா, அமராவதி வந்தாள். அமுத குன்றி அருகில் வந்தது போல என் மீது காதல் கொண்டாள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை பார்த்து சிரித்தாள் ஐயா, சிரித்தாள். ஓஹோ. மறுமுறை சிரித்திருந்தால் நாங்கள் காதல் என்னும் தீவினிலே தாவி குதித்திருப்போம். அதற்குள்ளாக இந்த கூத்தர் குறுக்கிட்டு என்னை விரட்டி விட்டார். அதன் பொருட்டே அவரை கூறு கூறு ஆக்க வேண்டும் என்று கூறிய வாருடனே புறப்பட்டேன். அதுதான் கூடாது. உறவாடி கெடுப்பதே உயர்ந்த ராஜதந்திரம். ஆம், அதுவே நமது தாரக மந்திரம். இப்பொழுது எழுதிக் கொண்டிருக்கும் காட்சி மிதிலை காட்சி. 1-2 பாடல்களை கேட்கலாமா? ஆஹா, அப்படியே ஆகட்டும் அரசே. மிதிலா நகரிலே கன்னிமாடத்தின் மேலே நின்றாள் கட்டழகி சீதை. பொன்னின் ஜோதியா, பூவின் நறுமணமா, இல்லை மின்னலெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவான தோற்றமா, அல்லது அமுதத்திலே தூரியை தோய்த்து மன்மதன் தீட்டிய ஓவியமா என்றெல்லாம் திகைக்கும்படியும் வியக்கும்படியும் இருந்தது அந்த கன்னியின் தோற்றம். முனிவரோடும் தம்பியோடும்
மிதிலியை பார்த்தபடி சென்று கொண்டிருந்த ராமன் தலை நிமிர்ந்தான். கண்டான் சீதையை. இருவர் கண்களும் சந்தித்தன. எண்ணரு நலத்தினால் இணையல் நின்றுடி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். ஆஹா ஆஹா! அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அற்புதம் அற்புதம்! கவிச்சுவையும் காதற்சுவையும் சேர்ந்து அமுத வெள்ளமாக பாய்கிறது. எங்கே இன்னொரு முறை கேட்கலாமா? எண்ணரும் நலத்தினார் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினார். ஆஹா! அருமை அருமை! என்ன கூத்தர் பெருமானே? ஆமா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், நானும் நோக்கினேன் என் மனக்கண்களால். இந்த கண்களுக்குத்தான் என்ன சக்தி! ஆம், காதற் சுவையை இவ்வளவு அருமையாக பாடி கேட்பது என் வாழ்விலே இதுதான் முதல் தடவை. இந்த கம்பராமாயணம் தமிழ் உள்ளவரை தமிழர் உள்ளத்திலே கொலுவீற்றிருக்கப் போகிறது. வானத்து நிலவின் எழிலையும் வைரத்தின் மங்காத ஒளியையும் பாராட்டுவதற்கு முடிவேது மன்னா. ஆமா, கம்பரை பாராட்டுவதும் அப்படித்தான். நாங்கள் வருகிறோம். அமரா, அம்பிகாபதி, நீயும் கேட்டாயா? ஆம், கண்டேன். எதை? கம்ப சித்திரத்தை கண்டேன். மேன்மாடத்திலே நின்றிருந்தாள் மிதலை செல்வி. வானம் கண்டிராத வண்ண நிலவு, ஊனம் சிறிதுமில்லாத உயிரோவியம், கடலினும் பெரிய கண்கள், அதிலே காதல் காவியத்தின் முழு உருவத்தையும் கண்டேன். அந்த குளிர் தரும் பார்வையிலே குமுத விழிகளிலே பளிங்கு நீரூற்றுக்கள், பண்பாடும் புள்ளினங்கள், அசைந்தாடும் பூங்கொடிகள், இசைவாடும் வண்டினங்கள், இன்னும் எத்தனை எத்தனையோ அற்புதங்களை கண்டேன். பளீர் பளீர் என்று மின்னியது அவள் பசும்பொன் மேனி, கலீர் கலீர் என்று ஒலித்தன அவள் காற்சதங்கைகள். நன்றாக ரசித்திருக்கிறாய். என் கவிதையை விட உன் கற்பனை மிகவும் நயமாக இருக்கிறது. மகிழ்ச்சி. அமராவதியே என்னாசை கனியமுதே, கமழும் தமிழ் மணமே, கட்டழகே நித்திலமே, இமையாது என்னை நோக்கி என் உயிரை கொள்ளை கொண்டு அமையாதமின் போல் அகன்றாயே. ஆற்றுவேனோ ஆற்றுவேனோ அந்த மேவுமர விந்த மாமலரில் வந்த வேதவல்லியா, அந்த மேவுமர விந்த மாமலரில் வந்த வேதவல்லியா, கடல் தந்த பொன்னின் செல்வியா, கடல் தந்த பொன்னின் செல்வியா, மதன் சிந்தை
வாழும் வெள்ளி என்று கண்ட போதிலையும் கொண்டு பேசும் எழில் நின்றுலாவும் கிளையாய் என்று கண்ட போதிலையும் கொண்டு பேசும் எழில் நின்றுலாவும் கிளையாய் துங்கமேவும் இளநங்கையாளின் எழில் அங்கம் யாவும் தங்கமே துங்கமேவும் இளநங்கையாளின் எழில் அங்கம் யாவும் தங்கமே முகம் பொங்கும் சந்திரபிம்பமே முகம் பொங்கும் சந்திரபிம்பமே சற்றும் அங்கில்லை களங்கமே பிறை துண்டு போல நெற்றி சங்கு போல் கடுத்தும் சொல்லொண்ணாத இன்பமே பிறை துண்டு போல நெற்றி சங்கு போல் கழுத்தும் சொல்லொண்ணாத இன்பமே கொண்டல் நானும் குழல் செண்டை நாடும் குழல் வண்டு நானும் விழியாய் கொண்டல் நானும் குழல் செண்டை நாடும் குழல் வண்டு நானும் விழியாய் கற்கண்டு நானும் மொழியாய் கற்கண்டு நானும் மொழியாய் வள்ளை தண்டு நானும் செவியாய் மின்னல் கண்டு நானும் இடை கொண்டு தேனும் சுவை குந்தி நானும் இதழாய் அந்த மேவும் அரவிந்த மாமலரில் வந்த வேதவல்லியா கடல் தந்த பொன்னில் செல்வியா என்று கண்ட போதிலையும் கொண்டு பேசும் எழில் இன்றுலாவும் கிளையாய் கண்ணம்மா, இதை நீ படித்தாயா? இல்லை, புத்தம் புதிய கவிதை. அத்தான் இப்பொழுதுதான் எழுதி கொண்டு வந்து வைத்தார். உடனே எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விட்டேன். அருமையான கவிதை. ஒன்றை பாடுங்களேன். பிரிந்த தலைவியை நினைந்து தலைவன் பாடுகிறானாம். கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. வண்ணமுக வெண்ணிலவில் கன்னியிளமானே, வண்ணமுக வெண்ணிலவில் கன்னியிளமானே. வண்டு வந்தது எப்படியோ கன்னியிளமானே, வண்டு வந்தது எப்படி அதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. அண்ணனடை பின்னுவதே கன்னியிளமானே. அண்ணனடை பின்னுவதே கன்னியிளமானே. யார் விழிகள் பட்டனமோ கன்னியிளமானே. சின்ன இடை மின்னலெல்லாம் கன்னியிளமானே. தென்றல் தந்த சீதனமோ கன்னியிளமானே. கார்குழலை ஏன் வளர்த்தாய் கன்னியிளமானே, காளையரை கட்டுதற்கோ கன்னியிளமானே. கார்குழலை ஏன் வளர்த்தாய் கன்னியிளமானே, காளையரை கட்டுதற்கோ கன்னியிளமானே. பார்வையிலே
கன்னியிளமானே. பல்வரிசை முல்லை என்றால் கன்னியிளமானே. பல்வரிசை முல்லை என்றால் கன்னியிளமானே. பாடும் வண்டாய் நான் வரவா கன்னியிளமானே. வானுமதி மாறி வரும் பானகத்து மீனே. பார்க்க உன்னை தேடுதடி கன்னியிளமானே. கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே. காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. ஆஹா, கருத்தும் கற்பனையும் கலையழகும் நிறைந்த கவிதை. இதை போல் இன்னும் எத்தனை எத்தனையோ. நான் வருகிறேன். அந்தமேவும் அரப்பிந்த மாமலரில் வந்த வேதவல்லியா. அந்தமேவும் அரப்பிந்த மாமலரில் வந்த வேதவல்லியா. அமரா, பாருங்களப்பா,